ஓம் சாந்தி. இன்றைய முரளி 3/10/2024. பார்த்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ராவணனின் சட்டம் அசுர வழி பொய் பேசுவது ஆகும். தந்தையின் சட்டம் ஸ்ரீமத் உயர்ந்த வழி உண்மை பேசுவது ஆகும். கேள்வி: எந்த விஷயங்களை சிந்தித்து குழந்தைகள் ஆச்சரியப்பட வேண்டும்? பதில்: 1. இது எப்படிப்பட்ட முடிவற்ற அதிசயமான நாடகமாக உள்ளது. வினாடிக்கு வினாடி கடந்து செல்கின்ற முக லட்சணங்கள், நடிப்பு முதலியவை மீண்டும் நடக்கப் போகிறது. ஒருவரின் முக லட்சணம், அதாவது முக சாயல், இன்னொருவருக்கு கிடைப்பது இல்லை என்பது எவ்வளோ அதிசயமானது. 2. எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து முழு உலகத்திற்கும் சத்கதி கொடுக்கிறார், படிப்பிக்கிறார் என்பதும் கூட அதிசயமானது ஆகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை சிவன் வந்து தனக்கு ஆன்மீக குழந்தைகளாகிய சாலிகிராமங்களுக்கு புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். என்ன புரிய வைத்து கொண்டு இருக்கிறார்? சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மேலும் இதை புரிய வைப்பவர் ஒரே ஒரு தந்தையே. மற்ற ஆத்மாக்கள் அல்லது சாலிகிராமங்கள் அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் இருக்கிறது. மற்றபடி ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது. அந்த பரமாத்மாவின் பெயர் சிவன் என்பதாகவும் அவர்தான் பதித்த பாவனர் பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த முழு உலகின் முதல் இடை கடைசியின் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். நடிப்பை நடிப்பதற்காக அனைவரும் இங்கு வருகின்றனர். விஷ்ணுவின் 2 ரூபங்கள் உள்ளன என்பதும் புரிய வைத்திருக்கிறார். சங்கரின் நடிப்பே கிடையாது. இவை அனைத்தும் தந்தையும் வந்து புரிய வைக்கிறார். தந்தை எப்போது வருகிறார்? புதிய சிருஷ்டியின் படைப்பும் பழைய உலகின் விநாசமும் ஆகக்கூடிய நேரத்தில் வருகிறார். புதிய உலகத்தில் ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அதனை ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் செய்யவே முடியாது. ஒரே பரம ஆத்மா தான் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். அவருக்கு சரீரத்தின் மீது பெயர் ஏற்படுவது இல்லை. இங்கிருக்க மற்ற அனைவருக்கும் சரீரத்தின் பெயர் கிடைக்கிறது. முக்கியமானவர்கள் அனைவரும் வந்துவிட்டனர் என்பதையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாடகத்தின் சக்கரம் சுற்றி சுற்றி இப்பொழுது இறுதியில் வந்து நின்றுள்ளது. இறுதியில் தந்தை தான் தேவைப்படுகிறார். அவருடைய ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றன. சிவ ஜெயந்தியும் இந்த சமயம் கொண்டாடுகின்றன. இந்த சமயம் உலகம் மாற வேண்டியுள்ளது. அடர்ந்த காரிருளில் இருந்து அதிக பிரகாசம் உண்டாகிறது. அதாவது துக்கதாமத்திலிருந்து சுகதாமமாக வேண்டும். பரமபிதா பரமாத்மா சிவன் ஒரு முறைதான் சங்கம யுகத்தில் பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். முதலின் புதிய உலகம் ஸ்தாபனை, பிறகு பழைய உலகின் விநாசம் ஏற்படுகிறது. படித்து புத்திசாலியாக வேண்டும், மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் புரிந்துள்ளன. அசுர குணங்களை மாற்ற வேண்டும். தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்களின் வர்ணனைகளை படமாக வரைந்து காட்ட வேண்டும். நாம் யாருக்கும் கஷ்டம் கொடுப்பது இல்லைதானே, பொய் சொல்வது இல்லைதானே என்று தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத்தை மீறி நடப்பது இல்லைதானே, பொய் சொல்வது, பிறருக்கு துக்கம் கொடுப்பது, கஷ்டம் கொடுப்பது, இவை ராவணனின் சட்டங்கள் மற்றும் அவை பேசுவது, சுகம் கொடுப்பது, உண்மை பேசுவது. ராவணனின் சட்டங்கள். ஸ்ரீமத் மற்றும் அசுர வழி 2 பற்றிய பாடலும் உள்ளது. அரை கல்பகாலம் அசுர வழி நடக்கிறது. அதில் மனிதர்கள் அசுரர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக, நோயாளிகளாக ஆகிவிடுகின்றனர். 5 விகாரங்கள் பிரவேசம் ஆகிவிடுகின்றன. தந்தை வந்து ஸ்ரீமத்து கொடுக்கிறார். ஸ்ரீமத்து படி நடப்பதால் நமக்கு தெய்வீக குணங்கள் கிடைக்கின்றன என குழந்தைகள் அறிவார்கள். அசுர குணங்களை மாற்ற வேண்டும். ஒருவேளை அசுர குணங்கள் தங்கிவிட்டால் பதவி குறைந்துவிடும். பிறவிகளாக செய்த பாவங்களின் சுமை வரிசை கிரமமான முயற்சியின்படி லேசாகிவிடும். இது இப்போது சங்கமயுகம் என்பதையும் புரிந்து உள்ளீர்கள். தந்தை மூலமாக தெய்வீக குணங்களை தாரணை செய்து புதிய உலகின் எஜமானர் ஆகின்றனர். ஆக பழைய உலகம் கண்டிப்பாக அழிய வேண்டும் என்பது உறுதியாகிறது. புதிய உலகின் ஸ்தாபனை பிரம்மா குமார் குமாரிகளின் மூலம் நடக்க வேண்டும். இதுவும் கூட உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சேவையில் ஈடுபட்டுள்ளன. யாராவது ஒருவருக்கு நன்மை செய்யும் முயற்சியை செய்தபடி இருக்கின்றன. நம் சகோதர சகோதரிகள் எவ்வளவு சேவை செய்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுத்தபடி இருக்கின்றன. தந்தை வந்துள்ளார். முதலில் சில பேருக்கு தான் கிடைப்பார். பிறகு அதிகரித்தபடி செல்வார்கள். ஒரு பிரம்மாவின் மூலம் எவ்வளவு பேர் பிரம்மகுமார்களாக ஆகின்றன. பிராமண குலம் கண்டிப்பாக தேவையல்லவா? நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள், சிவபாபாவின் குழந்தைகள். அனைவரும் சகோதர சகோதரர்களாக இருப்பவர்கள். உண்மையில் சகோதர சகோதரர்கள் பிறகு பிரஜாபிதா பிரம்மாவர்களுடைய ஆகும்பொழுது சகோதரன் சகோதரியாக ஆகின்றன. பிறகு தேவதா குலத்தில் செல்லும் பொழுது சம்பந்தங்கள் பெருகி விடுகின்றன. இந்த சமயத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாக மற்றும் சகோதரன் சகோதரியாக இருக்கும் பொழுது ஒரே குலம் என்றாகி விடுகிறது. இதனை வம்சம் என்று சொல்ல மாட்டோம், ராஜ்யம்.
கௌரவர்களுடையதும் அல்ல, பாண்டவர்களுடையதும் அல்ல. வம்சம் என்பது ராஜா ராணி வரிசை கிரமமாக அமரும்போது ஏற்படுகிறது. இப்போது இருப்பதோ பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம்தான். ஆரம்பத்திலிருந்து தூய்மையான வம்சம் மற்றும் தூய்மையற்ற வம்சம் இருந்து வந்தன. தூய்மையான வம்சம் தேவதைகளுடையது தான் நடந்து வந்தது 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தபோது. தூய்மையான வம்சம் இருந்தது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அவர்களுடைய படங்களும் உள்ளன. எத்தனை கம்பீரமான கோவில்கள் உருவாகியுள்ளன. வேறு யாருடைய கோவில்களும் இல்லை. இது தேவதைகளுடைய கோவில்கள் தான் நிறைய உள்ளன. மற்ற அனைவரின் சரீரங்களின் பெயர்களும் மாறுகின்றன. இவருடைய பெயர் மட்டும் சிவன் என்றே இருந்து வந்துள்ளது என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். சிவ பகவானுடைய மகா வாக்கியம் வேறு எந்த தேகதாரியும் பகவான் என்று சொல்லப்படுவதில்லை. தந்தையை தவிர வேற யாரும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு தந்தையை பற்றி தெரியாது. இங்கும் கூட பலருடைய புத்தியில் தந்தையை எப்படி நினைவு செய்வது என்பதே வருவதில்லை. குழம்புகின்றன. இவ்வளவு சிறிய புள்ளி அவரை எப்படி நினைவு செய்வது? சரீரம் பெரிதாக உள்ளது, அதனை நினைத்தபடி இருக்கின்றன. புருவமத்தில் நட்சத்திரம் சுழிக்கிறது என்ற பாடலும் உள்ளது. அதாவது ஆத்மா நட்சத்திரத்தை போல உள்ளது. ஆத்மா சாலிகிராமம் என்று சொல்லப்படுகிறது. சிவலிங்கத்தின் பூஜை ரூபத்திற்கும் பூஜை நடக்கிறது. ஆத்மாவை பார்க்க முடியாது என்பது போல சிவபாபாவை யாராலையும் பார்க்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் புள்ளிக்கு எப்படி பூஜை செய்வது? ஏனென்றால் முதலில் சிவபாபாவின் அவவிபச்சாரி பூஜை ஒருவரை மட்டும் நினைவு செய்வது தொடங்குகிறதல்லவா? ஆக பூஜைக்காக கண்டிப்பாக பெரிய பெரிய பொருள் தேவைப்படுகிறது. சாலிகிராமம் கூட பெரிய முட்டை போல உருவாகுகின்றன. ஒரு பக்கம் கட்டை விரல் அளவு என்று சொல்கின்றன, பிறகு நட்சத்திரம் என்றும் கூறுகின்றன. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அரை கல்ப காலம் பெரிய பொருளுக்கு பூஜை செய்தீர்கள். பிறகு இப்பொழுது புள்ளி என்று புரிந்து கொள்வதில் முயற்சியும் தேவைப்படுகிறது. பார்க்க முடிவதில்லை, இது புத்தியின் மூலம் உணரப்படுகிறது. சரீரத்தில் ஆத்மா பிரவேசம் செய்கிறது, அது பிறகு வெளியில் செல்கிறது. யாராலும் பார்க்க முடிவதில்லை. பெரிய பொருளாக இருந்தால் பார்க்க முடியும். தந்தையும் கூட புள்ளியாக இருக்கிறார். ஆனால் அவரை ஞானக்கடல் வேறு யாரையும் ஞானக்கடல் என்று சொல்வதில்லை. சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையவையாகும். இவ்வளவு வேத சாஸ்திரங்கள் முதலியானவைகளை யார் உருவாக்கியது? வியாசர் என்று சொல்கின்றன. கிறிஸ்துவின் ஆத்மா சாஸ்திரம் எதுவும் உருவாக்கவில்லை. இதனை பிறகு மனிதர்கள் உருவாக்குகின்றன. அவர்களுக்குள் ஞானம் இல்லை. ஒரு தந்தையே ஞானக்கடலாக இருப்பவர். சாஸ்திரங்களில் ஞானத்தின் சத்கதியில் விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொரு தர்மத்தினரும் தமது தர்மஸ்தாபர்களை நினைவு செய்கின்றனர். தேகதாரிகளை நினைவு செய்கின்றனர். கிறிஸ்துவின் சித்திரம் இருக்கிறது அல்லவா? அனைவருடைய சித்திரமும் இருக்கிறது. சிவபாபாவோ பரம ஆத்மாவாக இருக்கிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் என இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சகோதரருக்குள் பிறருக்கு ஞானம் கொடுத்தது சத்கதி கொடுக்கக்கூடிய அளவு ஞானம் இருக்க முடியாது. சத்கதியை வழங்குபவர் ஒரே ஒருவர் தான். இந்த சமயத்தில் சகோதரர்களும் இருக்கின்றன, தந்தையும் இருக்கின்றன. தந்தை முழு உலகின் ஆத்மாக்களுக்கு சத்கதி வழங்குகிறார். உலகிற்கு சத்கதி வழங்கும் வல்லால் ஒரே ஒருவர் தான். ஸ்ரீ 108 ஜெகத்குரு என்றாலும் சரி, உலகக்குரு என்றாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். இப்போது இருப்பது அசுர ராஜ்யம். சங்கம யுகத்தில் தான் தந்தை இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பதித்த பாவனர் ஒரே ஒரு நிராகார தந்தை என்பதையும் புரிய வைத்துள்ளார். எந்த தேகதாரியும் பதித்த பாவனராக முடியாது. பதித்த பாவனர் பரமாத்மாதான் ஆவார். ஒருவேளை பதித்த பாவன சீதாராம் என்றாலும் கூட பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வருகிறார் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஆக அனைத்து சீதையரும் மணமகள்கள் மற்றும் மணமகன் ஒரு ராமன். அவர் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பவர் ஆவார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் புரிய வைக்கிறார். நாடகத்தின்படி நீங்கள் தான் பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த விஷயங்களை கேட்பீர்கள். இப்போது நீங்கள் அனைவரும் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு பேர் படிக்கின்றனர்? இந்த அனைத்தும் நாடகமாக உருவாக்கி உள்ளது. எந்த சமயத்தில் யார் படிக்கின்றனரோ, எந்த நடிப்பு நடிக்கிறதோ அதே நடிப்பு பிறகு கல்பத்திற்கு பின் அதே போல நடக்கும். சரியாக 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் படிப்பீர்கள். இந்த நாடக அனாதியாக உருவாக்கியுள்ளது. எதை பார்த்தாலும் வினாடிக்கு வினாடி புதியதாக தென்படும். சக்கரம் சுற்றியபடி இருக்கும். புத்தம் புதிய விஷயங்களை நீங்கள் பார்த்தபடி இருப்பீர்கள். இந்த 5000 வருடங்களின் நாடகம் நடந்து கொண்டே இருப்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இது மிகவும் விரிவானதாகும். முக்கியமான விஷயங்கள் புரிய வைக்கப்படுகிறது. பரமாத்மா சர்வ வியாபி அல்ல என்று சொல்வது போன்ற விஷயங்கள். நான் சர்வவியாபி அல்ல என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தனது மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்கிறார்.
தந்தை ஒவ்வொரு கல்பமும் நமக்கு ஆஸ்தி கொடுக்க வருகிறார் என்பது இப்போது நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்ற பாடலும் உள்ளது. இதில் ஞானம் மிக நன்றாக உள்ளது. விராட ரூபத்தின் அர்த்தமும் கண்டிப்பாக இருக்கும் அல்ல. ஆனால் தந்தையை தவிர ஒருபோதும் யாரும் புரிய வைக்க முடியாது. படங்கள் நிறைய உள்ளன. ஆனால் ஒன்றை பற்றியும் கூட ஞானம் யாரிடமும் இல்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் சிவ் பாபா. அவருடன் சித்திரம் இருக்கிறது அவருடைய. ஆனால் யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. நல்லது. பிறகு சூட்சும வதனம் இருக்கிறது. அதனை விடுங்கள், அது தேவையே இல்லை. இங்கே சாகார உலகம் உள்ள வரலாறு புவியலை பார்த்து கொள்ள வேண்டும். அது காட்சிகளின் விஷயமாகும். இங்கே இவருக்குள் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை அமர்ந்து புரிய வைப்பது போல சூட்சும வதனத்தில் கர்மாத்தீத சரீரத்தில் அமர்ந்து இவருடன், அதாவது பிரம்மாவுடன் சந்திக்கிறார் அல்லது பேசுகிறார். மற்றபடி அங்கே உலகின் வரலாறு புவியல் என்ற விஷயம் கிடையாது. வரலாறு புவியல் இந்த உலகை பற்றியதாகும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். இப்போது அவர்கள் வாழ்ந்து சென்றது 5000 வருடங்களாகின்றது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பது யாருக்கும் தெரியாது. மற்ற தர்மங்களின் ஸ்தாபனை குறித்து அனைவரும் அறிவார்கள். புத்தகங்கள் முதலியானவையும் இருக்கின்றன. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமும் இருக்க முடியாது. இது முற்றிலும் தவறு. ஆனால் மனிதர்களின் புத்தியில் கொஞ்சம் வேலை செய்வதில்லை. அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிற இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை நல்ல விதமாக தாரணை செய்யுங்கள். முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்வது. இது நினைவனுடைய ஓட்டம். பந்தயம் நடக்கிறது அல்லவா? சிலர் தனித்தனியாக ஓடுகின்றனர், சிலர் ஜோடியாக கட்டி போட்டுக்கொண்டு ஓடுகின்றனர். இங்கே ஜோடியாக இருப்பவர்கள் ஒன்றாக ஓடுவதற்கு பயிற்சி செய்கின்றனர். சத்தியுகத்தில் இதே போல ஒன்றாக ஜோடியாகலாம் என்று நினைக்கின்றனர். பெயர் உருவம் என்னவோ மாறிவிடுகிறது. அதே சரீரமும் கிடைப்பதில்லை. சரீரம் மாறியபடி இருக்கிறது. ஆத்மா ஒரு சரீரம் விட்டு மற்றொன்று எடுக்கிறது என்று புரிந்துள்ளனர். முகலட்சணங்கள் வேறாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு ஆச்சரியம் ஏற்பட வேண்டும். வினாடிக்கு வினாடி கடந்து போன முகலட்சணங்கள் கர்மங்கள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு அதே போல திரும்பவும் நடந்துள்ளது. எத்தனை அதிசயமான நாடகம்! இதனை வேற யாராலும் புரிய வைக்க முடியாது. நாம் அனைவரும் முயற்சி செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வரிசை கிரமமாகத்தான் ஆவார்கள். அனைவருமே கிருஷ்ணராக மாட்டார்கள். அனைவரின் முகலட்சணங்கள் வேறு வேறாக இருக்கும். எவ்வளவு பெரிய அதிசயமான நாடகம்! ஒருவரின் முகலட்சணம் இன்னொருவருக்கு கிடையாது. அதே விளையாட்டு மீண்டும் நடக்கிறது. இவை அனைத்தும் சிந்தித்து ஆச்சரியப்பட வேண்டும். எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து படிப்புகிறார். பிறவிகளாக பக்தி சாஸ்திரங்களை படித்து வந்தீர்கள். சாதுக்களிடம் கதைகள் முதலியானவைகளையும் கேட்டீர்கள். இப்போது பக்தியின் நேரம் முடிந்துவிட்டது என்று தந்தை சொல்கிறார். இப்போது பக்தர்களுக்கு பகவான் மூலம் பலன் கிடைக்கிறது. பகவான் எப்போது பக்தி எந்த ரூபத்தில் வருவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் சாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் பகவான் கிடைப்பார் என்கின்றனர். சில நேரங்களில் இங்கே வருவார் என்று சொல்கின்றனர். சாஸ்திரங்களின் மூலமே காரியம் முடிந்துவிடு என்றால் பிறகு தந்தை ஏன் வர வேண்டும்? சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமே பகவான் கிடைத்து விடுவார் என்றால் மற்றபடி பகவான் வந்து என்ன செய்வார்? அரை கல்பகாலம் நீங்கள் இந்த சாஸ்திரங்களை படித்து படித்து தமோ பிரதானமாக ஆனபடி வந்தீர்கள். ஆக குழந்தைகளுக்கு சிருஷ்டி சக்கரத்தை பற்றியும் புரிய வைத்தபடி இருக்கிறார். மேலும் தெய்வீக நடத்தியும் தேவை ஒன்று. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. யாருக்காவது விஷம் தேவை என்றால் அதை கொடுக்காவிட்டால் துக்கம் கொடுப்பது என்ற அர்த்தமில்லை. அப்படி தந்தை சொல்வதும் இல்லை. தந்தை யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார் அல்லவா? இப்போது இந்த விஷயத்தை கேட்கும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பிறருக்கு துக்கம் கொடுத்ததாக ஆகிவிடும் அல்லவா? சொல்லக்கூடிய முட்டாள்களும் வெளிப்படுகின்றன. இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய மூட மதி கொண்டவர்களும் உள்ளன. தந்தை கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். அசுர நடத்தை மற்றும் தெய்வீக நடத்தை பற்றிய புரிதலும் இருக்க வேண்டும். மனிதர்கள் இதை கூட புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை என்று சொல்லிவிடுகின்றனர். என்ன வேண்டுமானால் செய்யுங்கள், எதை வேண்டுமானால் சாப்பிடுங்கள், குடியுங்கள், விகாரத்தில் செல்லுங்கள், பரவாயில்லை என்று கூட கற்றுக் கொடுக்கின்றனர். எவ்வளோ பேரை பிடித்து அழைத்து கொண்டு வருகின்றனர். வெளியில் கூட நிறைய பேர் சைவ உணவு மற்றும் உண்பவர்கள் இருக்கின்றனர். கண்டிப்பாக இது நல்லதே ஆகும். ஆகவே தான் வெஜிடேரியன் ஆகின்றனர். அனைத்து சாதிகளிலும் வைஷ்ணவர்கள் இருக்கின்றனர். மோசமான பொருட்களை உண்பது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் குறைந்த அளவில் மைனாரிட்டி இருக்கின்றனர். நீங்களும் மைனாரிட்டியாக இருக்கின்றீர்கள். இந்த சமயம் நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கின்றீர்கள்? மெதுவாக வளர்ச்சி அடைந்திருக்கும். குழந்தைகளுக்கு இந்த படிப்பினை தான் கிடைக்கிறது. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பிறகு கையால் சமைக்கப்பட்ட அசுத்தமான உணவை சாப்பிடக்கூடாது. நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தனது பதிவேடு பார்க்க வேண்டும். 1. நான் ஸ்ரீமத்துக்கு மாறாக நடப்பதில்லை தானே. 2. பொய் சொல்வதில்லை தானே. 3. யாருக்கும் கஷ்டம் கொடுப்பதில்லை தானே. தெய்வீக குணங்களை தாரணை செய்தேனா. 2.
படிப்புடன் கூடவே தெய்வீக நடத்தையும் தாரணை செய்ய வேண்டும். கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். எந்த மோசமான பொருட்களையும் உண்ணக்கூடாது. முழுமையான வைஷ்ணவராக மாற வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வரதானம். பாபாவின் கட்டளைப்படி உங்கள் மனதை காலியாக வைத்திருக்கும் வீண் மற்றும் தீய கனவுகளிலிருந்து விடுபட்டவராகுங்கள். பாபாவின் கட்டளை யாதெனில் உறங்கும்போது நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மனதை எப்போதும் காலியாக்குங்கள். பாபாவிடம் கொடுத்துவிட்டு பாபாவிடம் உறங்குங்கள். பாபாவுடன் உறங்குங்கள், தனியாக அல்ல. நீங்கள் தூங்கும்போது தனியாக அல்லது பயனற்ற விஷயங்களை வர்ணனை செய்து கொண்டு சென்றால் பயனற்ற அல்லது தவறான கனவுகள் வரும். இதுவும் சோம்பேறித்தனம். இந்த அவலட்சணத்தை விட்டு அக்கட்டளைகளை பின்பற்றினால் நீங்கள் பயனற்ற மற்றும் தீய கனவுகளிலிருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன்: அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களே உண்மையான சேவையின் மூலம் அனைவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.